ரொம்ப பேர் பாஸ்தாவுடைய ரெசிபி கேட்டிருந்தீங்க. இந்த பாஸ்தா மாத்திரம் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்குமே ரொம்ப நல்லது. எப்போவுமே ஒரு பொருள் பிள்ளைகளுக்கு காலையில் கொடுக்குறோம். இப்போ பாப்பா காலையிலேயே மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க. எப்பாவது தான் சாப்பிடுவாங்க. அதே ஸ்கூலில் போய் சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே அவங்களுக்கு 10 மணிக்கு தான். அதனால் கொஞ்சம் ஹெவியாக நான் கொடுக்குறது எப்போவுமே அதுதான். பாஸ்தாவில் நான் எப்போவுமே பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பூசணிக்காய் ஒரு 15 பீஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கினா வெந்துருச்சுன்னா பூசணிக்காய் அதோட மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதோட நான் பன்னீர் ஒரு 7 பீஸ் மோஸ்ட்லி எடுப்பேன். அதையும் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் விட்டுட்டு கொஞ்சோண்டு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மறுபடியும் கடாயில் பட்டர் விட்டுட்டு அப்புறம் 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கணும். மிஸ்டு ஹெர்பலும் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் நேரம் கொதிச்ச அப்புறம் அதுக்கடுத்து பாஸ்தாவை போட்டுக்குங்க. பாஸ்தா போட்டு 1 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிடுங்க. அந்த க்ரீமியாக சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மீண்டும் சந்திப்போம்.